தம்பி இங்க வாடாங்க. தம்பி எல்லாரும் கதையும் நான் கேட்டப்ப என் குடும்பத்து கதையை கொஞ்சம் கேள்றான். ஆமா நம்ம முனியம்மா பாட்டு இறந்த போச்சுல்ல, அந்த பாட்டு என் ஞாபகத்தை எங்க தாத்த ஞாபகம் எனக்கு வந்துச்சு. உங்க தாத்த ஞாபகம்? தம்பி நம்ம முனியம்மா பாட்டு எப்படி மக்களை பெத்த மகராஜ் இருந்தாலும் அதே மாதிரி எங்க தாத்தனுக்கு 4 பசங்கடா. உங்க தாத்தனுக்கு 3 பட்ட பிள்ளைங்க. அண்ணா எங்க தாத்தனுக்கு 90 வயசு போச்சுடா. 90 வயசு. 90 வருஷம் ஆனதும் எங்க தாத்தனுக்கு நடக்க முடியல, உட்கார முடியல, ஓடி ஆட முடியல. ஏன்னா வயசாயிடுச்சு. கட்லோடியே கிடக்குறாரு எங்க தாத்தன். கட்லோடியே கிடக்குறாரு. எங்க தாத்தனுக்கு 4 பசங்க, 3 பொட்ட பிள்ளைங்க, மொத்தம் 7 பேரு உங்க தாத்தனுக்கு. ஆமா 7 பேத்துக்கு 10 பேராண்டிங்க. நான் தான் மொத்த பேராண்டி. எங்க தாத்தன் வயசான பிறகு ஒரே இடத்துல கிடக்குறான். கட்லோடியே சாப்பிடுறது, 1க்கு 2 போறது எல்லாமே ஒரே இடத்துல கிடக்குறான். இது யாருமே கண்டுக்கல. ஒரே இடத்துல கச்சாடு பண்ணிட்டு இருக்கிறான். இது தாத்தா கூட நல்லபடியா கொண்டு சேர்த்தணும் அப்படி என் மனசுல உட்காந்துக்குச்சு. முன்ன போய் நான் தான் போய் கேக்குறேன், தாத்தா உடம்புக்கு எப்படி தாத்தா இருக்குது? சாப்பிட்டா முறுக்கெட்டு கீழே போட ஏறுமாரி இருக்கும். முறுக்கெட்டு பிஸ்கெட் போட்டா ஏறுமாரி இருக்கும். என்னது முருகு என்ன பழம் பேனு கொடுக்காதீங்க. என்னது கொடுத்துருக்கீங்க? இதுக்கு மேல யாராவது விடுங்க. ஏறமாரி கொள்ளைக்கு கடிச்சு என்ன பண்ணுது சொல்றாங்க. மெதுவான இடம் அங்கதான் போய் கிடைக்கிறது. அந்த ஏற்பு கம்பெனி வாதனைக்கு எதுக்கும் போய் மதுரை போய். சரி அண்ணா எங்க தாத்தனுக்கு 90 வருஷம் போச்சு. நான் தான் முன்ன போய் கேக்குறேன். ஆமா தாத்தா எப்படி தாத்தா இருக்குது உடம்புக்கு? எதான சாப்பிடுறியா சொல்லு, வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். சொன்னது ஒண்ணு தாண்டா. எங்க தாத்தா என்ன சொல்றோம்? அத பாக்கணும் அப்படிங்கிறானே. இதோட ரொம்ப போச்சு. அத பாக்கணுங்கிறானே. அது என்னவா இருக்கும் அப்படி எனக்கு பெரிய ஒரு மனக்குழப்பமா போச்சு. மாட்டாடுபாடா எறும்பேன போய் கேஸ் கொண்டு போட்டுருக்கோம். கமுத்திருக்கா மாட்டாடுபாடா கமுத்துறோம். கமுத்திருக்காக்கா யாக்கா கமுத்திர மாட்டாடுபாடா கமுத்திருக்கா. சரி அண்ணா சரி என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. சரி நான் என்ன நினைச்சேன்னா தாத்தனுக்கு 4 பசங்க இருக்குது. ஒரு வேளை மக்கமார் மேல ஞாபகம் இருக்குமா அப்படின்னு கடைசி ஆசையே பெத்தவங்க வந்து பிள்ளைங்க வந்து தீர்த்து வைக்கணும். இதுதான் பிள்ளைங்களோட கடமை. எங்க அப்பமாருக்கு போன் போட்டேன். அப்பா உங்க அப்பங்கார இன்னைக்கோ நாளைக்கோ இப்பயோ புறைக்கும் சாவரப்படி கிடக்குறான். எல்லாரும் வந்து கண்ணுல பாத்துக்காங்க அப்படி கூப்பிட்டேன். ஆமா 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்து கட்டுல சுத்தி நின்னுக்கிட்டாங்க. எல்லாரும் சேர்த்து கேக்குறாங்க, அப்பா எப்படிப்பா இருக்குது உடம்புக்கு? எதான சாப்பிடுறியா? சொன்னது ஒண்ணுதான். எங்க தாத்தா என்ன சொல்றான்? அத பாக்கணும் அப்படிங்கிறானே. ரொம்ப போச்சு. அத பாக்கணுங்கிறானே. இது என்னவா இருக்கும் அப்படி எங்களுக்கு பெரிய ஒரு மன குழப்பமா போச்சு. ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. சரி நான் என்ன சொன்னா பொட்ட பிள்ளைங்க 3 இருக்குது. ஒரு வேளை பொட்ட பிள்ளைங்க ஞாபகம் இருக்கும். பொட்ட பிள்ளையில பாத்துட்டா தாத்தக்காரன் செத்து போடுவான் அப்படின்னு எங்க அத்தைமாரு போன் போட்டேன். அத்தை இப்ப நம்ம தம்பி தயவு சுக்கிறார்ல அவங்க அத்தை செத்து போச்சுல, அத்தைமாரு பிள்ளைங்களுக்கு போன் பண்ணல, போன கூப்பிடுற அப்படி அத்தை எல்லாரும் வாங்க உங்க புகார் இன்னைக்கோ நாளைக்கோ பொறிக்கோ சாப்பிட கிடக்குறான் எல்லாம் வந்து கண்ணுல பாத்துக்காங்க அப்படின்னு போன் போட்டேன். எங்க அத்தைமார் பூரா ஆப்பிள்காய் முந்திரி திராட்சை வாழைப்பழம் நல்லது கெட்டது பூரா வந்துட்டாங்க. எல்லாம் சேர்ந்து 3 பேர் கேக்குறாங்க, அப்பா எப்படிப்பா இருக்குது உடம்புக்கு? இல்லடா ஏதாவது சாப்பிடுறியா சொல்லுப்பா. சொன்னது ஒண்ணுதான். எங்க தாத்தா என்ன சொல்றான்? அத பாக்கணும்
அவங்களாண்டியா அப்படிங்கிறானே. என்னவா இருக்கும் இதோட ரொம்ப போச்சு. மொத்தமா அதை பார்க்கணும் அதை பார்க்கணுங்கிறானே. அது என்னவா அது இருக்கும் என்னவா இருக்கும்? எங்க குடும்பத்துக்கே ஒரே குழப்பமா போச்சு. குழப்பமாயி போச்சு உயிரும் போக மாட்டேங்குது. போக மாட்டேங்குது பால் தண்ணியும் ஒண்ணும் போக மாட்டேங்குது. போக மாட்டேங்குது சாப்பிடவும் மாட்டேங்கிறபடி உயிரும் போடுறான். சரி இந்த கடைசி ஆத்தை என்னன்னு கண்டுபிடிச்சாகணும். கண்டுபிடிச்சு இது பார்த்தா தான் தாத்தம் சாவான். ஆமா நாங்க என்ன நினைச்சோன்னா 10 பேராணிக்கு இருக்கிறோம். ஆமா 10 பேராணிக்க கண்ணுல பாத்துறா தாத்தம் கரைச்சி போயிடுறான். ஓ நீ நினைக்கிற அப்படி ஆமா 10 பேரும் ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டோம். சேர்ந்துக்கிட்டீங்க எல்லாரும் சேர்ந்து கேக்குறங்க நானு தாத்தா எப்படி தாத்தா இருக்குது உடம்புக்கு ஏதானு சாப்பிடுறியா சொல்லு வாங்கிட்டு வந்து கொடுக்கறேன். சொன்னது ஒண்ணு தாண்டா. எங்க தாத்தா என்ன சொல்றோம்? அத பார்க்கணும் அத பார்க்கணும் இழுக்குது அப்படிங்கிறானே. சரி நான் என்ன பண்ணேன்? சரி கடையாண்ட போய் டீக்கு சாப்பிடலாம் ஓ டீ கடைக்கு போறேன் அப்படின்னு டீ கடையாண்ட போனேன். சரி டீ கடையாண்ட ஒரு பெரியவர் உட்கார்ந்தாரு. அவரெல்லாம் கூப்பிட்டு கேட்டாரு, தம்பி உங்க தாத்தங்கார ஒரு வாரமா படிக்கல கிடக்குறானே, ஆமா ஏதோ ஒண்ணு 2 நாள் தாங்குமா இல்ல திடீர்னு போயிருமா அப்படின்னு அவரு கேட்க பெரியவர். ஆமா சரி சாப்பிடுற எப்படி இல்லடா அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க ஐயா ஒரு வார்த்தைக்கு மேல மறு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். என்னடா கண்டு சொல்றானாரு. என்னன்னே தெரியல தாத்தா எங்க கையில கண்டுபிடிக்க முடியல. ஆமா 24 மணி நேரம் ஒரே வார்த்தை சொல்றான். என்னடா சொல்றானாரு. அத பார்க்கணும் அத பார்க்கணும் அப்படின்னா என்னன்னு தெரியல தாத்தான்னு. அப்பதான் இந்த பெரியவர் சொன்னாரு, தம்பி உங்க தாத்தங்காரன் வயசா இருக்கும் போது ஒரு கூச்சா ஒண்ணு வச்சிருந்தான். ஓ வயசுல யார் நம்ம முட்டாச்சன்னாட்டம் ஒரு கூச்சா ஒண்ணு வச்சிருந்தான். ஒரு வேலை கூச்சாமல் ஞாபகம் தான் இருக்குடா. காட்டை வாங்கி வச்சா ஓட்ட கட்டி வச்சா சம்பாதிக்கிற பணம் பூரா கூத்தியாளுக்கே கொடுத்தான்டா. அது ஊருக்கு தெரிஞ்ச கூத்தியா வச்சிருந்தான். ஆமா ஒரு வேலை கூச்சால கூட்டு வந்து காட்டுறான் செத்தாலும் செத்து போயிருவான். அப்படி எனக்கு சின்ன பாட்டி போச்சு. போய் எங்க பாட்டி சின்ன பாட்டி கூப்பிட்டேன். எங்க தாத்தா கூத்தியக்காரு பாட்டி நம்ம குடும்பமே வந்து பாத்துருச்சு. மிச்சம் மீது இருக்குது ஒருத்தி தான். நீ ஒருத்தி வந்து பாத்துறா தாத்தா வா பாட்டின்னு கையோட பிடிச்சு கூப்பிட்டு வந்தா. ஆமா கிடுகிடுன்னு வந்து கட்டலான்னு வந்து நின்னுக்கிட்டான் உங்க பாட்டி. நாங்களும் அப்படி கொஞ்சம் தூரமா போயிட்டுங்க ஒதுங்கிட்டீங்க. ஏன்னா சின்ன சிறுசுல பேசிருப்பாங்க நம்ம ஏன் டிஸ்டர்ப் இருக்கணும். நான் ஒருத்த மட்டும் ஓடிக்கிட்டு நிக்கிறேன். என்னன்னு பண்றாங்க பேசுறாங்க. ஆமா எங்க சின்ன பாட்டி வந்தோடனே ஏங்க எப்படி இது உடம்புக்கு அப்படி அத்துட்டி கேக்குறோம். சின்ன பாட்டி எப்படி இது உடம்புக்கு சொன்னது ஒண்ணு தாண்டா. எங்க தாத்தனுக்கு கூத்தியா சவுண்ட் காதுல கேட்டுருச்சு. ஓ காது கேட்டுருச்சு. குரல் கண்டுபிடிச்சிட்டாரு. அட எங்க தாத்தனுக்கு இழுக்குதா எப்படி அத பார்க்கணும் அத பார்க்கணும் அத பார்க்கணும் அத பார்க்கணும் அத பார்க்கணும் பாரு. எங்க பாட்டிக்கு சின்ன பாட்டிக்கு பயங்கரமா கோவம் வந்துருச்சு. ஏண்டா அத பார்க்கணும் அத பார்க்கணும் அத பார்க்கணும். ஒரு வாரமா என் மானத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க. நல்லா மூஞ்சிக்கு முன்னாடி நிப்பாட்டி இப்படி பாங்க மூஞ்சி இருக்குது. கட்டில சத்தம் ஒரு காலத்துக்கு மேல வச்சு அத பார்க்கணும் அத பார்க்கணுங்கிறிய பாவனே தூக்கி பிடிச்சா புண்டே பார்க்கற தூக்கி பிடிச்சா காட்ட பாரு. உங்க பாட்டி எங்க தாத்தா மலத படுத்துதுக்கும் எங்க சின்ன பாட்டி தூக்கி காட்டுதுக்கும் அது தண்ணியில எடுத்து பெருக்க நடக்கிறது இருக்குது. ஒரே இல்லடா. ஆனா போன் பண்ணுங்க 108க்கு என்ன புடிச்சியா அட எங்க தாத்தன் செத்து போட்டாங்க. தாத்தன் அட ஒரு வாரமா எங்க தாத்தனுக்கு அது மேலயே ஞாபகம் வந்துக்குறாங்க. சின்ன பாட்டி மேல. ஆமா யா தம்பி உனக்கு எந்த ஞாபகம் இருக்குதா? இல்ல இந்த ஆளு காஞ்சிட்டு போறியே ஞாபகம் இருந்தா அப்படி ஆயிப்போச்சு. சரி 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 தான் இருக்கும்.